அன்புள்ள சகோதரி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் அஹப்ப யகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். இந்த உலகத்திலே பலமான மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இது இரண்டாவது அம்சம், பலமான மனிதராக வாழ வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டட்டும். அவர் அல்லாஹ்வின் மீது தன் பொறுப்புகளை அனைத்தையும் எடுத்து வைக்கட்டும். பெரியதோ சிறியதோ அத்தனையும் யார்கிட்ட எடுத்து வைக்கணும்? அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கட்டும். அவர் மிகவும் பலசாலியாக இருப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணிகளை படைத்திருக்கிறார். காரணிகள் இறைவனது சுன்னா. காரணிகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் இறைவன் நடத்துவதில்லை, விதிவிலக்காகவே தவிர என்பது இறைவனது சுன்னா. இதுக்கு இது இப்படி வந்தால் தான் இது, இப்படி வந்தால் தான் இது. எனவே காரணங்களை நம்ம கடைபிடிக்கணும், அவைகளை செய்ய வேண்டும், அதுக்காக உழைக்கணும். ஆனால் அஜ்மிலு ஃபி தலப், தேடுவதில் அழகாக இருக்க வேண்டும். அதில் ஒரு பதட்டமோ, அதில் ஒரு போராட்டமோ, அதில் ஒரு நிம்மதியற்ற நிலைமையோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் காரணிகளை இறைவன் படைத்திருப்பது அதை அடைவதற்கு தான், சந்தேகம் இல்லை. ஆனா காரணிகளால மட்டும்தான் தவக்குல் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, அகில்ஹா வ தவக்கல் அலல்லாஹ். அந்த ஒட்டகத்தை கட்டி விடுங்கள், பின்னர் நீங்கள் தவக்குல் வையுங்கள். இப்போ இந்த ஹதீஸை சொன்னதுல இருந்து ஒட்டகத்தை கட்டுங்க, அதுக்கு பிறகு தவக்குல் வைங்க. இப்போ எல்லாருக்கும் வேலை கயிறு தேடுறது தான். ஏன் கயிறு இல்லாம தவக்குல் இல்லை? ஏன்னா கட்டி தானே தவக்குல் வைக்கணும். அப்ப கயிறு இருந்தா மட்டும்தான் தவக்குல். கயிறு இல்லையா தவக்குல் இல்லை. இந்த செய்தி மிக பலகீனமானது, முதல் விஷயம். இரண்டாவது, கயிறு இருந்தா தான் தவக்குல்ன்றதுல, கயிறு உள்ளவன் கயிறு என்ன செய்யணும்? கட்டிட்டு தவக்குல் வை. காரணிகளை எடுக்காமல் நீ இருப்பது பிழை. உன்கிட்ட கயிறு இருக்குது, ஒட்டகத்தை கட்டு, அதுக்கு பிறகு தவக்குல் வை. உன்கிட்ட கயிறு இல்லையா தவக்குல் வை. உணர்த்தில் கயிறு இல்லையா தவக்குல். இருந்தால் அதை கொண்டு தவக்குல், அதை செஞ்சுட்டு தவக்குல் வைக்கணும். செய்யாமல் தவக்குல் வைப்பது பிழை. உன்னிடத்துல இல்லையா அப்பொழுதும் தவக்குல் தான். ஆனா இதை சொன்னதுனால கயிறு தேடுற உழைப்பிலே நம்ம காலம் என்ன செஞ்சிருது? போயிருது. இருக்கிறவே அதை கொண்டு அதை செய்துவிட்டு தவக்குல் வைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அதே தான் வழிமுறை. பத்ர் யுத்தமும் அதுதான், உஹத் யுத்தமும் அதுதான், கந்தக் யுத்தமும் அதுதான், ஹுனைன் யுத்தமும் அதுதான். நீங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தீங்கன்னா, பத்ர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக ரீதியான அந்த பொருட்கள் எல்லாம் குறைவு. ஆனா தவக்குலோடு அதுக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க, வெற்றி கிடைச்சது. ஹுனைன் யுத்தத்துல உலக ரீதியான பொருட்கள் எல்லாம் அதிகம், ஆள்பலம் அதிகம், ஆரம்பத்தில் தோல்வி வந்தது. இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ. உங்களது கிரவுட், உங்களது எண்ணிக்கை உங்களை கவர்ச்சி ஆக்கிட்டு, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம தோக்க மாட்டோம். உடனே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். உதவி என்னிடம் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு சோதனையை கொடுக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, காரணிகள் என்பது இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்குரியதுதான். காரணிகளோட தான் நம்ம செய்யணும். ஆனால் இல்லாதவர்கள் அதை செய்வதற்கு வழி இல்லையா, அப்ப தவக்குல் வைக்கணும். தவக்குல் எப்பொழுதும் அதை செய்தவனும் தவக்குல் வைக்கணும், அதை செய்யாதவனும் என்ன செய்ய வேண்டும்? தவக்குல் வைக்க வேண்டும். காரணிகள் மீது இறைவனை போல நம்பினாலும் அதுவும் என்ன செய்யும்? குஃபுர்லையும் ஷிர்க்லையும் போய் முடியும். காரணிகள் தேவையில்லை என்று புறக்கணித்தால் அது தவறான அகீதால போய் என்ன செய்யும்? முடியும். உனக்கு முயற்சி எடுத்தது நீ எவ்வளவு அடைந்திருக்கிறாயோ அதை எடுத்துக்கொண்டு தவக்குல் வை. அதே நேரம் கிடைக்கவில்லையா, அப்பொழுதும் உன்னை காப்பாற்ற வேண்டிய அல்லாஹ் தான். உனக்கு தான் காரணிகள் தேவை தவிர அல்லாஹ்வுக்கு என்ன காரணிகள் தேவையில்லை என்கின்ற அந்த மைண்ட் செட், அந்த விளக்கம், அந்த புரிதல் நமக்கு என்ன செய்ய வர வேண்டும். அதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இந்த உலகத்தில் ஒருத்தன் காரணிகளோடு மட்டும் பலசாலியாக இருப்பான் இந்த உலகவாதி, காரணிகள் இல்லாமலும் பலசாலியாக இருப்பான் யாரு? ஒரு முஸ்லிம், தவக்குல் வைக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா சொல்றான், அலைஸ அல்லாஹு பிகாஃபின் அப்தஹ. தன் அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதும் இல்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் தனது அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவனாக இல்லையான்னு கேட்கிறான். உங்களுக்கு வேற என்ன தேவைன்னு கேட்கிறான். அலைஸ அல்லாஹு பிகாஃபின் அப்தஹனா, தன் அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவன், வேற எதுவுமே தேவையில்லை. வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். எவர் அல்லாஹ் போதும் என்று வாழ்கிறானோ, அல்லாஹ் பொறுப்பு என்று வாழ்கிறானோ, அவனுக்கு போதுமானவன், வேற எதுவும் தேவை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்ம என்ன சொல்றோம்? ஹஸ்பி அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ்னா என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் போதுமானவன், வேற எதுவும் தேவையில்லை. காரணிகளை எடுக்கிறவனும் இது சொல்லணும், காரணிகள் இல்லாதவனும் இதை சொல்ல வேண்டும். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நான் பொறுப்பு கொடுப்பதிலேயே, எனது பொறுப்பை சாட்டுவதிலேயே மிகவும் தகுதியானவன், பொருத்தமானவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். காரணிகள் இல்லாமலும் தவக்குல் உண்டு என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு மிக சிறந்த வழிமுறை யாருத? நபிமார்களுடைய வழிமுறை. உண்மையிலேயே நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பலமுறை படித்திருப்போம். ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னென்றா,
எமது மாறுகால் மாறு கை எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, அதாவது ஃபிரௌனுக்கு முன்னால் திடமாக நின்றவர்கள். ஃபக்லிமா அன்த கால், நீ வந்து என்ன தீர்ப்பை சொல்றி அதை சொல்லிக்க என்று சொல்லி, நீ இந்த உலகத்துல தான் தீர்ப்பு சொல்லுவாய்ன்னு சொன்னவர்கள். எது மாறுகால் எடுத்தாலும் சரி, எங்களை வந்து நீங்க சிலுவையில் அரைஞ்சாலும் சரி என்று உறுதியாக நின்றவர்கள். நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது எதுவுமே இல்லாம இருப்போம், அல்லாஹ்ல தவக்குல் வச்சிருப்போம், எல்லாம் வந்து சேர்ந்துருப்போம், அதுல தவக்குல் வச்சிருவோம். எதுவுமே இல்லாம இருப்போம், அல்லாஹ்வுல தவக்குல் வச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருப்பான். எல்லாம் வந்த பிறகு எல்லா தவக்குலும் அந்த பொருளுக்கு போயிடும். இது இல்லாட்டி நம்ம எப்படி வாழ்றது என்ற இடத்துக்கு போயிடும். லஸ்ட் ஆகினா எப்படி இருக்கு, இந்த தொழில் போனா எப்படி இருக்கு, நம்பிக்கை வந்துடும். எதுவும் இல்லாம எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனா அதுக்கு பின்னால் அதுக்கு போயிடுவோம். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இப்படி தீர்ப்பு சொன்னவர்கள், இப்படி உறுதியாக நின்றவர்கள், கடலுக்கு முன்னால வந்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? கால் அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள். கடலுக்கு அதுக்கு முன்னால் அவ்வளவு உறுதியாக இருந்தவங்க, ஃபிரௌனுக்கு முன்னால உறுதியாக இருந்தவங்க, ரப்பு மட்டுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய கடலுக்கு முன்னால நாங்க அகப்பட்டு கொண்டோம்னா, இங்க ஃபிரௌன் அவனுடைய அந்த அதிகாரத்தை செலுத்த போறான். அந்த இடத்துல நீ வேண்டிய தீர்ப்பு சொல்லு உறுதியாக நின்றவர்கள், கடலுக்கு முன்னால முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல வச்சு கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்றாங்க. இங்க தான் ஒருவருடைய தவக்குல் வெளிப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நம்பி இருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட வந்து கடலுக்கு முன்னால நின்று, இவர் இப்போ ஒரு பெரிய உறுதிமிக்க கூட்டத்தோடு ஒரு விஷயத்துல இறங்கி போய் அப்படியே கைவிட்டாங்கன்னு வைங்களே. ஒரு ஆளை நம்பி வந்துட்டோம், அவர் வந்து எனக்கு எதுவும் வழி இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி ஃபெடப்பாய் போவோம். அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அகப்பட்டு கொண்டு இவங்க சொல்றாரு கல்லா, அகப்படவே இல்லை. உங்களோட பார்வையில இது வந்து நம்ம அகப்பட்டிருக்கிறோம், கை சேதத்தில் இருக்கும். அவருடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையில அதே சிச்சுவேஷன், அதே இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன? கல்லா, அவ்வாறு இல்லை. இன்னமா ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை நமக்கு இவ்வளவு பெரிய உறுதியான கூட்டத்தோட பின்னால போய் நின்றாலும் அசையக்கூடாது. எங்களுக்கு இந்த உலகம் இல்லாத நிலையிலிருந்து கிடைத்திருந்தாலும் அதை இழக்கின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. அதனால தான் சொன்னேன், உயிரின் ஒரு சொட்டு உடலில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஒரு முஃமினது வாழ்க்கையில் அசைக்க முடியாமல் இருக்க வேண்டிய ஒரு பகுதி தவக்குல் தான். அதை வந்து உங்களால் மட்டும்தான் பார்க்கலாம், சூழ உள்ளவர்களால் பார்க்க முடியாது. அந்த தவக்குல் விளக்கம் இல்லை என்றால், அந்த ஈமானிய புரிதல் இல்லை என்றா, பக்கத்தில் உள்ளவன் நீங்க அநியாயமா என்ன செய்றீங்க, உங்களை அழிச்சுக்கொள்ள போறீங்கன்னு தான் நினைப்பான். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் விளங்கு, இல்லை நான் சரியான பாதையில தான் என்ன செய்றேன், நான் இருக்கிறேன் என்பதை புரியும். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தடியை வச்சு அடிங்கன்னு சொல்றான். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில காரணிகள் உலக பார்வையில பார்க்கிறவனுக்கு எந்த வகையில ஒத்து வராது. இப்ப தடியால அடிங்கன்னு சொன்ன டைம்ல இந்த தடியால அடிக்கிறதான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. இவ்வளவு பெரிய கடல், இந்த தடியால அடிச்சு இது என்ன செய்ய போது கேட்கல. ஏன்னா தடியால அடிங்கன்றது ஒரு காரணி. ரப்பு இந்த உலகத்துல எந்த உதவிக்கும் ஒரு காரணத்தை தருவான். அந்த காரணம் எமது பார்வையில பலகீனமா இருக்கும், மிச்சம் வீக்கா இருக்கும், அதால ஒன்றுமே செய்யலாம இருக்கும். ஆனா அதை செய்யுங்கன்னு சொல்லுவான்ல, அதை செய்யுங்கன்னு அந்த காரணத்தினூடாக கடலே பிளக்கும். கடலை என்ன செய்யும், பிளக்கும். அல்லாஹ்வோட உதவி வரும். இப்போ பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அற்புதமான அமைப்புல அந்த வயிற்றுல குழந்தை என்ன செய்றாங்க, சுமக்குறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வலியின் நேரம், பிரசவ வலியின் நேரம் உதவி செய்யற சந்தர்ப்பத்துல வெறுமனே ஈத்தம்பழங்களை சொரிந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுஸி இலைக்கி பிஜிஸ்இன் நஹ்லா, அந்த மரத்தை பிடிச்சி இழுங்கன்றான். அந்த மரத்தை பிடித்து நீங்கள் இழுங்க அப்படி என்றார். ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான். அல்லாஹ் தஆலா அற்புதமா என்ன செஞ்சிடலாம், அந்த உதவி அது இல்லாமலே கொண்டு வந்து போடலாம். ஆனால் ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான். அதே மாதிரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நினைச்சா ஜம்சம் ஆரம்பத்திலே கொடுத்துடலாம், ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா நீரை பொங்க வைக்கலாம், கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கையை போட வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ்களுக்கு, அதுக்கு பின்னால் அந்த நீரூற்று வர மாதிரி வைக்கிறான். இந்த உலகத்தில் சில காரணிகள் ஈமான் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது ரப்பு எனக்கு செய்ய போற உதவியுடைய வழிமுறை. உலக பார்வையில அது எந்த பிரயோசனம் இல்லை. உலக பார்வையில கடல் பழக்கிறதுக்கு தடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீர் கொட்டோன்னு கொட்டுறதுக்கு கைக்கு என்ன இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவிக்கு அல்லாஹ் சிறிய காரணங்களை நமக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களே, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை தடியில இல்லை. மூசா ஏற்கனவே பாம்பாகின தடி தான் கையில இருக்குது, அவரோட நம்பிக்கை தடியில இருக்கல. அடிங்கன்னு சொன்ன அடிச்சாரு,
கடல் பிளந்தது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பகுதி காரணிகள் விஷயத்தில் கூட இந்த காரணத்தால் இது நடக்கும் என்று நம்ம புரிவோமே, அதையும் மீறி நம்ம புரிய முடியாத காரணங்களாலும் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்வான், ஹைர்களை இதன் மூலம் இது நடக்குமா அப்படி நம்ம நினைக்காதகளை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். சில விஷயங்கள் நீங்க நினைத்து பாருங்கள், நம்ம ஊர்லயே இருக்கணும் நிறைய பிரார்த்தனை செஞ்சு நிறைய பிசினஸ்கள் முயற்சி செஞ்சு என்னமெல்லாம் செஞ்சிருப்போம். அல்லாஹ் தடை செஞ்சு நஷ்டத்தை படுத்தி அது படுத்தி கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சேர்த்திருப்பான். நல்ல வேலை அல்லாஹ் தடை செஞ்சான், நல்ல வேலை அல்லாஹ் நஷ்டத்தை தந்தான், நல்ல வேலை அல்லாஹ் இலக்க செஞ்சான், இல்லைன்னா நான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்மிடத்தில் இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் நமக்கு சூழ உண்டை கொண்டு வர போகிறான் என்றால் அது அவனுக்கே உள்ள வழிமுறை. நமது பிரச்சனை என்ன, துவாவும் கேட்டுக்கிறது, வழியை நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. அல்லாட்ட வந்து துவா கேட்க, அல்லாஹ் இப்படி வர வேண்டும், பிசினஸ்ல நல்ல பொருளாதாரம் கொட்ட வேண்டும், அடுத்த நாள் பேத்து திறந்து பார்க்கறது ட்ரோயரை என்ன எவ்வளவு வந்திருக்குன்னு கொட்ட வேண்டும் எடுத்து அவன் என்ன விளங்குறான்னு சொன்னா இதுல வந்து உள்ளணும் எதுல. அப்ப அல்லாஹ் தாலாவுக்கு துவாவையும் கேட்டு சிஸ்டத்தை இவர் தான் என்ன செய்யறது, கற்பனை பண்ணிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ற ஒரு வழிமுறை இருக்கும். நீ நினைக்கின்ற விதத்தில் தான் அவன் தர வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு விதி அல்ல. உனக்கு அல்லாஹ் தாலா தருவான், உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஆனா நீ நினைக்கிற விதத்தில் தர வேண்டும் என்பது நம்ம அல்லாஹ்விடத்துல விதியாக என்ன செய்யலாது, சொல்லலாது. ஆனா நிறைய பேரிடத்துல அந்த சிந்தனை தான் என்ன செய்ய இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எப்பொழுதும் இரண்டாவது வழிமுறையில புரிந்து கொள்ள வேண்டும் காரணிகள். இந்த காரணிகள் என்கின்ற பகுதி மிக பிரதானமானது ஒரு ஈமானுடைய பார்வையில. அதாவது 3 கட்டமா புரிஞ்சுக்கங்க. காரணிகளை ஒரு முஃமின் கட்டாய முயற்சி எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதுக்காக கஷ்டப்பட வேண்டும், தவக்குலோடு கஷ்டப்பட வேண்டும். எங்கெல்லாம் அந்த காரணிகளை அவனால் செய்ய முடியாமல் போகிறதோ அங்கும் அவனது தவக்குல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 3வது, காரணிகள் நமக்குள்ள புரிதலில் மட்டுமல்ல காரணிகளை விளங்கணும். இதால இது நடக்கும் என்று நமக்கு ஒரு விளக்கம் இருக்குமே, அது மட்டுமல்ல, இதால் இது நடக்காது என்று சொல்வதன் மூலமும் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், பல விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே.